ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான, அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க எடுத்திருக்கேன். அதனால் பால் கொழுக்கட்டை பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக கார்னிஷ்காக குங்குமப்பூ தூவி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேங்க. ஆரோக்கியாவில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற 1 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பாலையும் சேர்த்தாச்சு. அடுத்ததான் இந்த பாலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த பாலை நம்ம கொதிக்க விட்டுடலாம். பால் மெதுவாக கொதித்து வரட்டு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவு வச்சுட்டு இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. நலாஸில் எடுத்துருக்கேன். அரிசி மாவு நம்ம 1 கப் அளவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு எடுத்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது போல் நல்லா கொதித்த தண்ணி தான் சேர்க்கணும். இப்போது இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுனா பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா இது போல் செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லது. இதில் நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துருக்கோம். கடைசியாக பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்ப்போம். மாவு நல்லா வெந்துருச்சு. இது நம்ம நல்லா கை வச்சுட்டு உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். ஆற விட்டுட்டு குட்டி குட்டி உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. பால் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வருது. இது போல் பால் கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு பால் லைட்டாக நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை பார்த்திங்கன்னா குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவையுமே குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் கையால் உருட்டலை அப்படி இல்லைன்னா நீங்கள் முறுக்கச்சில் கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுவும் ஈஸியாக இருக்கும். இது போல் எல்லா மாவுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டின மாவு உருண்டைகளை கொதிச்சிட்ருக்கிற பாலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைலாம் பார்த்திங்கன்னா பாலில் நல்லா வெந்து வரும். பால் வந்துட்டு நல்லா கெட்டியாயிட்டு க்ரீமியான பதத்துக்கும் வந்துடும். இந்த உருண்டைங்களாம் நல்லா பால்லே வேகணும். எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு மெதுவாக ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். பாலில் நல்லா கொதித்து வெந்துடும். கொஞ்சமாக நீல வாக்குலேயும் உருட்டி போட்டிருக்கேன். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏடை நல்லா மேலே ஃபார்ம் ஆகிட்டு வரும். இந்த ஏடை எல்லாமே நம்ம எடுத்து விட்டோன்னா பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஏடையெல்லாம் எடுத்து விடுங்க. பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிக்கும் உருண்டைகள் வேகும்போது. இதில் 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்துருக்கோம். அதனால் அதிகமாக சர்க்கரை தேவையில்லை. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போவே பாதி அளவு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா அழகாக உப்பி மேலே வந்து நிற்கிது உருண்டைகள்லாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் செய்ய போகிறோம். ஒரு தேங்காய் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த துருவின தேங்காயை இப்போ நம்ம தேங்காய் பால் செஞ்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பால் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம ஏலக்காயும் இதிலேயே சேர்த்து அடிச்சுக்கலாம். நல்லா நைஸாகிடும். பாலில் நல்லா ஏலக்காய் வாசனை வரும். ஏலக்காய் சேர்த்து ஸ்வீட் செய்யும்போது தான் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நல்லா வடித்து எடுத்துடலாம்.
இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் அதில் சேர்க்கும்போது ஏலக்காய் வாசனை சூப்பராக இருக்குங்க. தனியாக தெரியாது ஏலக்காய். பாருங்கள் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா உருண்டெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு. இது போல் கொஞ்சம் பால் வற்றினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். நல்லா வற்றிடுச்சு பால். பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியாக இல்லை. இது போல் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். வடித்து எடுத்துருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு கொதி தான் வரணும். நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற எல்லா பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி தாங்க வரணும். ஃபஸ்ட்டு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டோன்னா அரை மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா இந்த பாலும் சேர்ந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த உருண்டையோடு நல்லா ஊறி சூப்பராக இருக்குங்க. கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அரை மணி நேரம் இதை அப்படியே மூடி விட்டுட்டோன்னா அந்த தேங்காய் பாலில் நல்லா ஊறிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் பால் வச்சு பால் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு.